செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ணாதான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 11th தமிழுக்கான அஃபீஷியல் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் பாது. ஸோ நேற்று வாட்ஸ்அப்பில் ஓட்டிங் போட்டிருந்தா அதை நீங்கள் இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் நாளைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கோசம் இந்த வீடியோப்பா. ஸோ உங்கள் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல்ஸாக வீடியோ கொடுக்க முடியும். ஸோ ஓகேவா பண்ணிவிட்டு நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லை. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோப்பா. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். 6 மணிக்கு பார்த்துட்டிங்களா? அடுத்து 7, 8, 9, 10 பாருங்கள். 11 இந்த 1 மார்க்லாம் ஆச்சு. நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வரைக்கும் பார்த்துட்டிங்களா? 13 பாருங்கள். அடுத்து 14. அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு 2 மார்க்ஸு செயல் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். இதில் 3 எழுதணும். நீங்கள் இதில் 2 எழுதணும். ஓகேங்களா? இதில் 3 இதில் 2. ஸோ 6 மார்க்கு, இங்கே 4 மார்க்கு. ஸோ உடனடி செயல் மாதிரி உங்களுக்கு. ஓகேவா? திருக்குறள் எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் தான். ஓகேவா? ஈஸியாக எழுதலாம். நீங்கள் கதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. எல்லாம் புக் பேக் தானே, ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த 9ல் நீங்கள் 7 எழுதணும். ஓகேங்களா? 22லேருந்து 30 வரையும் இந்த 9ல் நீங்கள் 7 எழுதணும். பேச்சு வழக்கை எழுத்துக்க மாற்றுங்க. இது ஈஸி. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களை எழுதுங்க. இது ஈஸி. கலைச்சொல் எழுதிடுவீங்க. எதுவும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி தருங்க. இது நான் இப்போ கொஞ்சம் குழப்பம். புணர்ச்சி விதி ஸோ இது பகுப்பு உறுப்பிற்கான மயங்கை சொற்கள், வடமணி சொற்கள் மொத்தம் 7 எழுதணும் நீங்கள். ஓகேவா? இதில் நல்லா தெளிவாக பாருங்கள். இதில் நிறைய பேருக்கு மார்க் போகும். ஸோ மார்க் போகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து 4 மார்க்ஸ் பாருங்கள். செயல் 4 மார்க்ஸ் இது. ஓகேவா? ஸோ இந்த 4ல் நீங்கள் 2 எழுதணும். எந்த 2 வேணாலும் எழுதலாம் நீங்கள். 31, 33 கொஞ்சம் ஈஸி. தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும்போது வெளிப்படுத்தும் மேலாண்மை கருத்துக்களை திருச்செயலால் உணர்த்துவது யாவை. ஸோ 34 இதுவும் ஒன்றா எழுதலாம் நீங்கள். 35 பாருங்கள். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. அப்புறம் வாய்க்காலின் சிறப்புகளை குறிப்பிடுவன யாவை. நாச்சென்று திருக்குறள் கொடுத்து அழகிட்டு வாய்ப்பாடு. 37 அழகிட்டு வாய்ப்பாடு ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். அடுத்து 38 பாருங்கள். எடுத்துக்காட்டு விளக்குங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான 4 மார்க்ஸ் 39, 40, 41. முப்பத்தொம்போது 40, 41, 42. இதில் அழகிட்டு வாய்ப்பாடு 11th பொறுத்த வரைக்கும் வராது. ஏன்னா அழகிட்டு வாய்ப்பாடை கூறுகன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படின்னு தெரில, எனக்கு புதுசாக இருக்குது. கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். கவர்மெண்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருக்காங்க ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ 39, 40, 41, 42, 43. இந்த 5ல் நீங்கள் 3 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? நயமட்டம் எழுதிடுவீங்க. ஓகே. அடுத்து தமிழாக்கம் எழுதிடுவீங்க 43. அடுத்து இதை 1 எழுதி மீதி இருக்கிற 3ல் இதை 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? கூட எழுதிக்கோங்க. சொற்பொருள் பின்னோர் நிலையானி ரொம்ப ஈஸி. 39 எழுதிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து கடைசியாக உங்களுக்கான 6 மார்க் பாருங்கள். 44, 45, 46 எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஆ எழுதணும், இல்லை எழுதணும். ஓகேவா? 2ல் 1 எழுதுனா போதும். நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். நீங்கள் 1 எழுதுனா போதும். அடுத்து கடைசியாக உங்களால் மனப்பாட பகுதி. உண்டால் அம்மா என தொடங்கும் பாடலை எழுதுக. அப்போ செயல் என்ன முடியும் திருக்குறளை எழுதுக. அவ்வளோதான்ப்பா. வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாடல் கோர்ஸ் பேப்பர் நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணால் பார்த்துட்டீங்க. இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் போகிறப்ப செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட் பா. எக்ஸாம் அப்படி எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.